අපිට දැන් දක්නට ලැබෙනවා ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා පිළිගැනීම වෙනුවෙන් වූ නිල උත්සවය පැවැත්වෙන නිදහස් மந்திர பரிஸ்ட்ரேட் எதுமன்கே சம்பிராப்திய சிதுவன ஆகாரியம் பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படவிருப்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்த விடயம். அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெழுப்பப்படும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காணுகின்றீர்கள். தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காகவே நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம். இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக ஊடகங்களும் இவற்றினை மக்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்று பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்கியிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள்.